10 லட்சம் ரூபாய்க்கு ஆசையா ஒரு நிலம் வாங்குறீங்க. ஆனா வெறும் 6 மாசத்துல அரசாங்கம் அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 2 லட்சம் தான் கொடுக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது நிஜத்துல நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம். நிலம் சரிபார்ப்புல செய்யற ஒரு சின்ன தப்பு எவ்ளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்னு இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி ஒரு நிலமா உங்களுக்கு வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? வாங்க, அதை பத்தி தான் நாம இப்போ விலாவரியா பார்க்க போறோம். உங்க பணத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம முதல்ல பார்க்க வேண்டியது ரெண்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். ஒரு சொத்தோட ஜாதகமே இந்த 2 டாக்குமெண்ட்ல தான் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? தாய் பத்திரம். இதுக்கு பேர்லயே இருக்கு பாருங்க, தாய்னு. இதுதான் ஒரு சொத்தோட பிறப்புச் சான்றிதழ் மாதிரி. குறைஞ்சது ஒரு 30 வருஷத்துக்காவது இந்த பத்திரத்தை பின்னோக்கி பார்க்கணும். அப்பதான் இந்த நிலம் யார்கிட்ட இருந்து யாருக்கு போச்சு, இப்ப விக்கிறவருக்கு உண்மையிலே இது விற்க உரிமை இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வில்லங்கச் சான்றிதழ், சுருக்கமா ஈசின்னு சொல்லுவோம். இது அந்த நிலத்தோட மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி. அதாவது அந்த நிலம் மேல ஏதாவது லோன் இருக்கா, கோர்ட்ல கேஸ் ஏதாவது நடக்குதா, இல்ல வேற ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பளிச்சுன்னு காட்டிலும். இப்போ இந்த ஈசில 2 வகை இருக்கு. ஒன்னு நில் ஈசி, அதாவது எந்த வில்லங்கமும் இல்ல, நிலம் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நமக்கு வேணும். இன்னொன்னு ஆபத்தானது. இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பேங்க்ல லோன் இருக்கிறதையோ அடமானத்துல இருக்கிறதையும் காட்டும். அப்படி இருந்தா அந்த நிலத்தை விக்கிறவரு பேங்க்ல இருந்து என்ஓசி, அதாவது தடையில்லா சான்றிதழ் வாங்கி கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா நாம பெரிய சிக்கல்ல மாட்டிப்போம். ஓகே, இப்போ முக்கியமான 2 டாக்குமெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து உங்க முதலீட்டை பாதுகாக்க நீங்க கையில வச்சுக்க வேண்டிய ஒரு 10 பாயிண்ட் செக்லிஸ்ட். இதுதான் உங்க முழுமையான ஆயுதம். Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?